குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது கிரேட் 8 மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று பார்க்க இருக்கிறோம். அதுல ஏற்கனவே பார்ட் 1 இந்த சேனல்ல யூடியூப் சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கிரேட் 7 மட்டும் இல்லை, கிரேட் 8 மட்டும் இல்லை, கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் அந்த சேனல்ல போய் மேத்ஸ் சயின்ஸ் சம்பந்தமான விடயங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், ஏற்கனவே பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதுல பார்த்துக்கொள்வோம். முதலாம் வினாவிற்கும் மேலும் 4 வினாக்களுக்குமாக மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடையாது. அப்ப முதலாம் கேள்வி கட்டாயம், பிறகு மற்ற வேறு ஏதாவதுல 4 கேள்வி சேர்க்கும், மொத்தமாக 5 கேள்வி சேர்க்க வேணும். பிள்ளைகள் கவனிக்க வேணும். முதலாம் வினா கட்டாயம் சொல்லும் பொழுது அதுக்கு மார்க்ஸும் கூட 16 மார்க்ஸ். சரிதானே? அப்புறம் மற்ற கேள்விகளுக்கு எவ்வளவு? 11 மார்க்ஸாக இருக்கும். சரிதானே? முதலாவது, திண்மங்கள் தொடர்பான வகுப்புறையில் ஈடுபட்ட செயற்பாட்டு நினைவு கூர்ந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஐங்கோண முகத்தை கொண்ட திண்மம் ஒன்றின் பெயரை தருக சொல்லி கேட்டிருக்குது. ஆகவே இதை எழுத போறீங்கள். ஒழுங்கான இது பன்னிரு முகியாக காணப்படும். ரைட், அடுத்தது திண்மங்களின் உச்சி முகம் விளிம்புகளுக்கு இடையிலான தொடர்பு. அப்ப என்னது பிள்ளைகள்? அதாவது உச்சியோட நாங்க என்னத்தை கூட்ட போறோம்? உச்சியோட முகத்தை கூட்டினால் நீங்க தமிழ் எழுதுங்க. ரைட், அதாவது விளிம்போட 2 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, ஒழுங்கான எண்முகி ஒன்றின் ஓயிலின் தொடர்பானது உண்மை என காட்டுக. ஆகவே அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? இந்த ஃபர்ஸ்டாக இந்த சமன்பாடு எழுதி கொள்ளுங்க. எழுதின பிறகு எவ்வளவு போடுவீங்க? உச்சியோட அப்ப என்னது? 6ஓட எத்தனை மண்முகிக்கு 8. உச்சியோட முகத்தை கூட்டினால் விளிம்பு எவ்வளவு? 12. 12ஓட 2 கூட்டுறதுக்கு சமம். ஆகவே போது ஆகவே 14. அங்களை கூட்டினாலும் அவ்வளவு 14. ஆகவே என்னது? ஓயிலின் தொடர்பு உண்மைன்னு சொல்லி நீங்க அங்கே எழுதி கொண்டு வேணும். சரிதானே? ஆகவே ஃபர்ஸ்டாக இதை எழுதி போட்டு ஓயிலின் தொடர்பு எழுதி அதுக்கு பிரதி எடுத்து இப்படி காட்டுவோம். அடுத்தது, ஒழுங்கான எண்முகி ஒன்றின் முகம் ஒன்றை வரைந்து அதன் வடிவத்தின் பெயரை எழுதுக. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள்? கீறிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு முக்கோணிய கீறி, அது எப்படிப்பட்ட முக்கோணி? சமபக்க முக்கோணியாக காணப்படும். சரிதானே? ஆகவே ஒரு முகத்தின வடிவம் சமபக்க முக்கோணி. அடுத்தது, நீர் 4இல் வரைந்த அதே முகத்தையுடைய பிளேட்டோவின் திண்மங்கள் 2இன் பெயர் தருக. அப்ப ஒன்று எது சொல்லலாம்? ஒழுங்கான நான்முகியை சொல்லிக் கொள்ளலாமே. சமபக்க வடிவத்தை கொண்டது, சமபக்க முக்கோணியை கொண்டது. அடுத்தது, ஒழுங்கான 20 முகிய சொல்லிக் கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, ஒயிலின் தொடர்பை திருப்தி செய்யாத திண்மம் ஒன்றின் பெயர். ஆகவே என்னது? ஒரு கோலத்தை சொல்லிக் கொள்ளலாம் அல்லது உருளையை சொல்லிக்கொள்ளலாம். அதாவது என்னது? நீர் விளிம்பு அல்லாத திண்மங்கள் என்னது? ஒயிலின் தொடர்புக்கு என்னது? திருப்தி செய்யாது. ரைட், சரிதானே? அடுத்தது, 1, 3, 5, 7 எண்கோளத்தின் அடுத்து வரும் உறுப்பை எழுதிருக்கு. அப்ப 1, 3, 5, 7 அங்கே என்ன வரப்போகுது? 9, 11 வரும். சரிதானே? ஆகவே அடுத்து வரும் உறுப்பு 9, அடுத்தது 11ஆக இருக்கு. இவ்வெண்கோளத்தின் பொது உருவை பெறுவதற்காக பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க. ரைட், அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். முதலாவது 1, 3, அடுத்தது 2, 6, 6ல் 1 போனால் 5. அடுத்து இதுல என்ன வரப்போகுது பிள்ளைகள்? இதுல என்னது? 2. ஆகவே 2. ஆகவே 4, 2, 8, 8ல் 1 போனால் எவ்வளவு வரப்போகுது? 7. சரிதானே? இப்ப அடுத்தது பார்ப்போம் எண். அப்ப என்னன்னு சொன்ன என்ன வரப்போகுது பிள்ளைகள்? எண் தர 2. 2 அதுல இருந்து என்ன செய்ய போறீங்க? 1 கழிக்க போறீங்க. ஆகவே இதுல என்ன வரப்போகுது? 2n - 1. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல இருந்து விளங்கி இருக்கும். அதாவது இது என்ன இருக்க போகுது? ஒரு ஒற்றையன் கோளத்தின் பொது உறுப்பாக காணப்படும். சரியா? ரைட், அடுத்து பார்த்தா எண்கோளத்தின் 45 எத்தனையாவது உறுப்பு. அப்ப எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் என்னத்தை காண வேணும்? என்ன காண வேணும்? என்ன
ஆகவே இதை கொஞ்சம் மேல செய்து கொள்றேன். ரைட். ஆகவே ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்ள வேணும், பொது உறுப்பு எழுதி 2n minus 1. ஓகே, அது என்னத்துக்கு சமன் 45. ஆகவே அப்ப இதுல என்ன வரப்போகுது, நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். இல்ல பாப்பா 2n minus 1 என்னத்தான் காண வேணும், அதான் தெரியா காணியம். எத்தனையாவது உறுப்புண்ட என்ன காண வேணும். அப்ப 1 இல்லாம செய்ய வேணும். ஆகவே என்னது அது கழிப்படுது. அப்ப இல்லாம என்ன செய்ய வேணும், ஒண்ட கூட்ட வேணும். ஆகவே அங்க சமனுக்கு அங்காலையும் என்ன செய்ய வேணும், 45ஓட பிள்ளைகள் என்ன செய்ய வேணும், ஒன்றை கூட்டிக் கொள்ள வேணும். ஆகவே எங்களுக்கு 2n எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள், 46. ஆகவே எங்களுக்கு என் வந்து எவ்வளவு இருக்க போகுது, 46. அந்த செய்முறை செய்து கொள்ளுங்க. 46 என்ன செய்ய வேணும், 2ஆல வகுத்து கொள்ள வேணும். இந்த எண் வந்து என்ன காண வேணும். ஆகவே 2 இல்லாம செய்ய வேணும். அப்ப 2ஆல வகுப்பீங்கள். ஆகவே அங்காலையும் 2ஆல் வகுப்பீங்கள். ஆகவே 46 2ஆல் வகுத்தால் 23 இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். மேலே தரப்பட்ட எண்கோளத்தின் முதல் இரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை, முதல் 3 உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்ற உறுப்புகளில் சொல்லி கேட்டிருக்க புதிய எண்கோளம். ஆகவே முதலாவது உறுப்பு 1, அடுத்து 2 உறுப்பு. அப்போ ஒன்றையும் கூட்டினா எவ்வளவு வரப்போகுது, இதை பாருங்க. ஒன்றையும் கூட்டினா 4. என்ன 4. அடுத்தது 3 உறுப்பு பாருங்க. ஒன்றையும் 4, 5 4 9. அப்ப அடுத்தது 9. அடுத்தது என்னது, 9 கூட்டினா அடுத்தது என்னது, 16 இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப அதுல இங்கு நீர் நாள் குறிப்பிட்ட எண்கோளத்தின் பொது உறுப்பு யாது? ஆகவே இது என்ன வகையான எண்கோளம், சதுர எண்கோளம். ஆகவே அதன் பொது உறுப்பு என்ன வரப்போகுது பிள்ளைகள், n வர்க்கமாக இருக்கும். என்ன ரைட். ஆணி அடிக்கப்பட்ட பலகை ஒன்றின் நாடாவினால் உருவாக்கப்பட்ட முக்கோணி ஒன்றின் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதன் சுற்றளவை காண்க. அப்ப சுற்றளவு சுத்தி இருக்கிறது. ஆகவே 10, இது 10 10 20, 20 மட்டும் எவ்வளவு, 28. நீங்க கூட்டி காட்டுங்க, நான் கூட்டி காட்டல. ஆகவே எங்களுக்கு இருக்க போது 28 சென்டிமீட்டராக இருக்கும். ரைட். இதே சுற்றளவுக்கு சமனான சதுரம் ஒன்றின் அப்பலகையில் உருவாக்கப்படும் போது சதுரத்தின் ஒரு பக்க நீளம். அப்ப சதுரத்தின் சுற்றளவு எவ்வளவு இருக்க போது, இப்ப 28 இருக்க போகுது. அப்ப 28 பயன்படுத்துதன் பொழுது ஒரு பக்க நீளம் என்ன செய்ய வேணும், 4ஆல வகுத்து கொள்ள வேணும். ஆகவே நீங்க வகுத்து காட்டுங்க, 28 4ஆல் வகுத்து. ஆகவே எவ்வளவு இருக்க போது, 7 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதானே? ரைட். விருந்து வழங்குவதற்காக அலங்கரிக்கப்பட்ட மேடை ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதனை சுற்றி வர வர்ண நாடா ஒட்டப்பட்டால் அதற்கு பயன்பட்ட நாடாவை மிக குறைந்த நீளத்தை மீட்டர்ல தர சொல்லி கேட்டிருக்குது. ரைட். ஆகவே இதுல பாப்போம் என்னது, இதுல பாப்பா எல்லா நீளமும் சமனாக காணப்படும். அப்ப எல்லா நீளமும் சமனாக காணப்படும் இடத்து, ரைட். அப்ப இதுல பாப்பா சுத்தி வர ஒட்ட போறோம். அப்ப இந்த பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அவை 50 சென்டிமீட்டர் மாதிரி எத்தனை இருக்குது, 10 இருக்குது. என்ன ஆகவே அப்ப எங்களுக்கு எவ்வளவு வேணும், 50 தர 10. என்ன இப்ப எங்களுக்கு எவ்வளவு, 500 சென்டிமீட்டர். என்ன ரைட், 500 சென்டிமீட்டர். ஆனால் இப்ப நீங்க இந்த ஆன்சர் கொடுக்கல 500 சென்டிமீட்டர் நாடாண்டு இல்ல, இதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. என்ன காரணம், மீட்டரில் தர சொல்லியிருக்கு. அப்ப 500 சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்க போகுது, உங்களுக்கு 5 மீட்டராக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். உருவில் உள்ள தரவுகளை உபயோகித்து பின்வருக்கு விடை எழுதுக. ஒரு சோடி குத்தெதிர் கோணங்களை பெருக. அப்ப குத்தெதிர் கோணம்னு சொன்னால் 2 நேர்கோடுகள் ஒன்று இடவட்டைக்குள்ள வாரது. ஆகவே இந்த கோடும் இந்த கோடும் வாரது. ஆகவே இவர் எப்படிப்பட்ட கோணம், குத்தெதிர் கோணமாக இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க எழுதிக் கொள்ளுங்கள், என்னது, சிபிஇ சிபிஇயும் ஓகே, இந்த கோணமும். அடுத்து இந்த கோணம் சொல்லுவீங்க,
DBF என்ன DBF ரைட். DBF பெருமன் அப்ப குத்தெதிர் கோணங்கள் என்ன இருக்க போது ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். ஆகவே DBF ஓட இருக்க போது பிள்ளைகள் 40 பாகையாக இருக்கும். ஒரு சோடி நிரப்பு கோணங்களின் பெயர்களை அப்ப நிரப்பு கோணம் எவ்வளவு வர வேணும் 90 பாகையாக காணப்பட வேண்டும் என. ஆகவே அதாவது எந்த ரெண்டு கோணத்தை கூட்டினால் 90 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே என்னது இதையும் கொடுத்து கொள்ளலாம் என. இந்த கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் 90 இருக்கும். அப்ப அதை கொடுத்து கொள்ளுங்க. சரிதானே ரைட். அடுத்தது ABF எங்க ABF இந்த கோணமும் ABDயும் இந்த கோணம் ABD ரைட். இந்த கோணமும் என்னது அடுத்துள்ள கோணம் ஆகுமா இல்ல ஏன் பொது உச்சி ரைட் பொது புயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது ஒரு பொது புயத்தின் இரு மரங்களில் தான் அந்த கோணங்கள் அமைய வேணும். இது அவ்வாறு அமையாதால இது என்னது அடுத்துள்ள கோணமாக இருக்காது. ஓகே பொது உச்சி ஓகே. அதே மாதிரி பொது புயம் இருக்குது எது இந்த ஏவி. ஆனால் என்னது பொது புயத்தின் ரெண்டு மரங்கிலும் தான் அந்த கோணம் அமைய வேணும். இல்லை அப்படி இல்லை. ஆகவே அது ஒரு அடுத்துள்ள கோணமாக அமையாது. ரைட். அடுத்து பார்க்க போறோம் எக்ஸின் பெறுமதியை காண்க. அப்ப எக்ஸின் பெறுமதின்னு சொல்லும் போதும் பிள்ளைகள் இது என்னது ஒரு நேர்கோடு. அப்ப நேர்கோடு அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு 180. ஆகவே நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். நீங்க செய்து காட்டுங்க 2x + 4x சொல்லி. ஆகவே ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 6x. அப்ப 6x எவ்வளவு இருக்க போது 180 பாகையாக இருக்கும். ஆகவே 6x 6 வகுக்கணும். எந்த x தான் காண வேணும் 6 வகுத்தால் அப்ப உங்களுக்கு இங்க என்ன இருக்க போகுது பிள்ளைகள் நான் நேரடியாக செய்து போடுறேன். எக்ஸாமன் இஞ்சாலே மாறாள் வகுத்தால் அங்காலே மாறாள் வகுக்க வேணும். 180 6 வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள் வரப்போது 30 பாகையாக காணப்படும். சரிதானே ரைட். அடுத்ததை பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். அடுத்தது பார்ப்போம். செவ்வக வடிவான காணியொன்றின் நீளம் எக்ஸும் அகலம் 3 ஆகும். நீளத்தை 2 மீட்டரினால் அதிகரித்து காணியை சுற்றி வேலியொன்று அமைக்கப்படுகின்றது. ஆகவே இதுல என்ன கேட்டிருக்கு முதலாவது பெரும்படி படம் ஒன்றை வரைந்து அதில் வேலியமைக்கப்பட்ட பகுதியையும் காணி நீளாகங்களையும் குறிக்குக என்று கேட்டிருக்குது. ஓகே ரைட். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்ள வேணும் காணிய கீறிக்கொள்ள வேணும். என்ன ரைட். அப்ப நீங்க என்ன செய்வீங்க பிள்ளைகள் ரைட். அதாவது என்னது ஒரு செவ்வக வடிவ காணி நீங்க நீட்டா கீறிக்கொள்ளுங்க. ஓகே ஒரு செவ்வக வடிவ காணில முதல்ல என்ன சொல்லியிருக்குது நீளம் எக்ஸும் அகலம் 3 ஆகும். நீளத்தை தான் கூட்ட போறாங்க. அப்ப அகலம் எவ்வளவு அகலம் 3 மீட்டர் போட்டு கொடுங்க 3 மீட்டர். சரிதானே அப்ப நீளம் எக்ஸா இருந்தது. அப்ப நீளத்தை தான் நாங்க எவ்வளவுல கூட்ட போறோம் 2 மீட்டரால கூட்டிக்கொள்ள போறோம்.
சரிதானே? ஆகவே இந்த படம் ஒன்று வரைந்து அதில் வேலி அமைக்கப்பட்ட பகுதியையும் காணி நீள அகலங்களையும் குறிக்க சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே இதை குறிச்சு கொள்வீங்க. அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி வேலியால் அடைக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்பதற்கான ஒரு அச்சிடகணித கோவையை எழுதி சுருக்குக. ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன இருக்க போகுது? 3 நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தான் எங்களுக்கு என்னது பரப்பளவா இருக்கும். ஆகவே எக்ஸ் பிளஸ் 2 ஆக இருக்கும். என்ன பிள்ளைகள்? ரைட். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும். அப்ப அது என்னது? அச்சிடகணித எழுதி சுருக்குகள்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்ப நான் அடைப்பினிக்கு செய்ய போற 3ஆல் என்னது பிராக்கெட்டுக்கு இருக்கிற அவ்வளத்தையும் பெருக்கிக் கொள்ள வேணும். ஆகவே 3x பிளஸ் 2 6ஆக இருக்கு. ரைட். அடுத்தது 3x சக 4y பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் 5. ரைட். சுருக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். நான் இதுல நேரடியா செய்து கொள்றேன். ஆனா நீங்க என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்டாக அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரே மாதிரி இருக்கிறாக்களை என்னது கிட்ட கொண்டு வந்து செய்து கொள்ளுங்க. நான் கிளாஸ்ல சொல்லி தந்த மாதிரி. அடுத்ததுல பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல என்ன வரப்போகுது? 3xோட பிளஸ் எக்ஸ கூட்டுறோம். ஆகவே என்ன வரப்போகுது? 4x ஆக இருக்கும். என்ன? ரைட். அதே மாதிரி இதுல பிளஸ் 4y இதுல மைனஸ் 3y. ஆகவே அப்ப என்னது கழிவிட போகுது. ஆகவே பிளஸ் y ஆக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். என்னது? எக்ஸும் சரி yயும் சரி. அடுத்தது என்னது? மைனஸ் 5 ஆக இருக்கு. சரிதானே? கேர்ஃபுல்லா இருக்க வேணும். கிளியராக அரேஞ்ச் பண்ணி செய்து கொள்ளுங்க. அடுத்தது விரித்து எழுதி சுருக்குக. ஆகவே என்ன செய்ய? 3ஆல் இதையும் பெருக்க வேணும், அதையும் பெருக்க வேணும். ஆகவே முதல்ல இதை பெருக்கினால் 2 6 a தரபி ab. ஆகவே சமன் 6 என்னது ab. ரைட். அப்ப 3a பிராக்கெட்டுக்கு இருக்கிற அவ்வளத்தையும் பெருக்க வேணும். என்னத்தை பெருக்கிறோம்? -1 பெருக்கிறோம். ஆகவே -3a ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது a சமன் -1 b சமன் 2 எனின் இதன் பெறுமதி யாதென்று கேட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? இதுல போட்டு பிரதியிட்டு கொள்ள முடியும். ரைட். அதாவது இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? இதுல நீங்க சுருக்கிட்டீங்க தானே? இதை அடிப்படையாக கொண்டு செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு செய்யறது இலகுவாக இருக்கும். சரிதானே? ஆகவே 6 தர ஏன் இதுதான் இந்த இதே கேள்வி. என்ன? ஆகவே இதைத்தான் விரிச்சு நாங்கள் எழுதினாங்கள். என்ன? அப்ப ஆகவே என்ன வரப்போகுது? 6 தர ஏக்கு பதிலாக என்னத்தை போடுவீங்க? -1 தர அடுத்தது என்ன? பி. என்ன? பிக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 2. நேர எழுதி செய்யுங்க நீங்கள். மைனஸ் அங்கால 3a. அப்ப 3a என்றால் 3 தர ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? -1. சரிதானே? ஆகவே இதுல பாருங்க, இது அடைப்பினைக்கு சுருக்கின பிறகு இதுல பிரதிடுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இதுல அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னது? 6ஆல பெருக்க போறீங்க. 6 என்னது? 6 1 6 6 2 12. ஆகவே மறந்தேன். ஆகவே -12. ஓகே. இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே பிளஸ் 3 3. ஆகவே இப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? சமனுக்கு நேரா போட்டு அப்படியே பேப்பர் அழகா செய்ய வேணும். ஆகவே இப்ப என்ன நடக்க போது? ஒவ்வொரு அடையாளங்கள் ஆகவே என்ன செய்ய போறீங்க? கழிச்சு போட்டு பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போட்டுக் கொள்வீங்கள். ஆகவே 12ல 3 போனா எவ்வளவு பிள்ளைகள்? 9 இருக்கும். பெரிய இலக்கத்தின் அடையாளம் என்னது? மைனஸ். ஆகவே -9 ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 4ax 6abx என்பவற்றின் பொது காரணிகளுள் பெரியது யாது? ஆகவே அப்ப ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்யுங்க? இதன் முதன்மை காரணிகளை பெருக்கமாக எழுதினீங்களா அழகாக ஆன்சர் வந்து கொள்ளும். என்ன? ஆகவே 4x அதை எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 தர a தர x ஆக இருக்குமே. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 6 என்னது? a b x. என்ன? அப்ப 6abx சொல்லும் பொழுது அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2
தர 3 என்றால் 6. சரிதானே? தர A, அடுத்தது B, தர X. ஆகவே பொது காரணிகள் பெரியது, ஆகவே போக்காப்பே, ஆகவே இது ரெண்டுக்குமே பொதுவானது என்னவா இருக்க போகுது? 1 என்னது 2ஆக இருக்கும். மற்றது என்னது? A, அடுத்தது X என்ன? ஆகவே என்னது? அப்ப கீழே எழுதுங்கவா? ஆகவே போக்காப்பே சமன் என்னது? 2 தர A தர X. ஆக நேரடி ஆன்சர் போட்டுக்கொள்றேன். ஆகவே 2A X ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 24AX பிளஸ் 16A வர்க்கம் B பிளஸ் 8A என்பவற்றின் பொதுக்கான பெரியதை ஒரு காரணியாக கொண்டு இக்கோவையை இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. ஆகவே பிள்ளைகள் இந்த வழியாக நான் மேலே காட்டின இதே செயற்பாடாக நீங்க என்ன செய்ய போறீங்க? கீழே எழுதிட்டு என்னது பொதுவானதை நீங்க என்ன செய்யலாம்? போக்காப்பி எடுத்து போட்டு நீங்க என்னது இரு காரணியை பெருக்கமாக எழுதி கொள்ளலாம். அப்ப இதுல நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த முறையில செய்துட்டு போக்காப்பி எடுங்கோ. ஆவில போக்காப்பி என்னவா இருக்க போது? 8A ஆக இருக்கும். ஆகவே நாங்க 8A பொதுவடுத்தோம்னு சொன்னால் நீங்க இந்த செய்முறை செய்யுங்கவா, போக்காப்பி எடுக்கிறத செய்து கொள்ளுங்க. ஆகவே 8A பொதுவடுத்தோம்னு சொன்னால் இதுல யார் இருக்க போறால்? 3 என்ன? ஆகவே 3A. அப்ப இங்க என்னது? 8ம் Aயும் எடுத்துட்டோம். ஆகவே 3X தான் மிச்சமா இருக்கு. சரிதானே? உங்களுக்கு டவுட்டா திருப்பி பெருக்கி பாருங்க. இந்த ஆன்சர் வருதுதான். என்னது? 3 24 A தர X AX. ரைட். அடுத்து சக அதே மாதிரி என்னது? இதுல 8ம் எடுத்துட்டோம், Aயும் எடுத்துட்டோம். அப்ப 8 எடுத்தா மிச்சம் என்ன இருக்க போகுது? 2 2 16. ஓகே, 2 16. மற்றது என்னது? A ஒரே எடுத்துட்டோம். அப்ப இன்னொரு A இருக்குது. மற்றது என்ன இருக்குது? B இருக்கு. அடுத்தது என்னது? சக அதே மாதிரி இதுலயும் என்னது? 8 வழியில் எடுத்துட்டோம். ஆகவே என்னது? 1 தான் மிச்சமா இருக்கு. ஆகவே இதுதான் என்னது? இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது. ரைட். ஆகவே நீங்க 8 போக்காப்பே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்து கொள்ளுங்க? எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இந்த வழியை செஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? நான் கிளாஸ்ல சொல்லி தந்த மாதிரி இந்த வகையாக 2 காரணி பெருக்கமாக எழுதி செய்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்ப்போம். -5x -20y இரு காரணிகள் பெருக்கமாக தருக. அப்ப இதுல என்னத்தை நாங்க பொது எடுக்கலாம்? போக்காப்பே 5 பொது எடுக்கலாம். என்ன பிள்ளையோ? 5 பொது எடுத்தால் இதுல என்ன இருக்க போகுது? -x. ரைட். அதே மாதிரி இதுல 5 பொது எடுத்தால் அதுல என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? 4y இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடைப்புக்குறிக்குள் வர வேண்டியவற்றை எழுது. அப்ப இதுல பார்ப்போம் என்னத்தை பொது எடுத்திருக்கிறாங்க? -2a கொடுத்துருக்காங்க. -2a பொது எடுத்தால் அப்ப இதுல -6a இருக்குது. அப்ப இதுல என்ன வரப்போகுது? 3a தான் வரும். சரிதானே? இதுல பெருக்கி பாருங்க. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3 6. ரைட். சாரி, a பொது எடுத்தாச்சு என்ன? ஆகவே a வராது. ஓகே, ரைட். ஆகவே 2 பொது எடுத்துட்டோம். ஆகவே என்னது? 3 மட்டும் வரும். ஆகவே அடுத்த என்னது? அடுத்த சகவா சயவான்னு பார்ப்போம். அப்ப இதுல பார்த்தோம் மைனஸ் பொது எடுத்தபடியினால இதுல என்ன வரப்போகுது? மைனஸ் தான் வரும். சரிதானே? இந்த மைனஸையும் பெருக்கினா தான் இதுல பிளஸ் வந்திருக்குது என்ன? ஆகவே இதுல என்ன அடையாளம் வரப்போகுது? மைனஸ். அப்ப இதுல என்னத்தை பொது எடுத்துட்டோம்? 2 பொது எடுத்தால் இதுல என்ன வரப்போகுது? 4. ஓகே, A பொது எடுத்துட்டோம். ஆகவே என்ன இருக்க போகுது? B மட்டும் இருக்கு. ரைட் தானே? ரைட். உங்களுக்கு டவுட் இருந்தா திருப்பி நான் சொன்ன மாதிரி இங்க செய்து பெருக்கி பார்த்து கொள்ள முடியும். ரைட். அடுத்தது இடைவெளிகளை நிரப்புக. 3.5 டன் உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 3500 கிலோகிராமாக இருக்குமே. பற்றி தொன்னை கிலோகிராம் ஆக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கிக் கொள்ள வேணும். அடுத்தது பார்ப்போம். 1600 கிலோகிராம் எத்தனை டன்? 1.6 இருக்குமே.
ரைட் 1.6 டொன்னா. அப்ப கிலோகிராம் டொன் ஆகுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? 1000ஆல வகுத்து கொள்ள வேணும். அடுத்த பார்ப்போம். அரிசியுடன் லொரி ஒன்றின் நிறை 10.25 டொன் ஆகும். வெற்று லொரி ஒன்றின் நிறை 2 டொன் 500 கிலோகிராம் ஆகும். லொரியில் உள்ள அரிசியை 10 கிலோகிராம் திணிவுடைய எத்தனை பொதிகளாக பொதி செய்ய முடியும் என்று கேட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்டாக நாங்க என்னத்தை காண வேணும்? இதுல அதாவது என்ன அரிசியின் நிறைய காண வேணும், எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி. சரிதானே? அப்ப என்ன செய்து கொள்வோம்? ஃபர்ஸ்டாக இதை நாங்கள் என்னது இதுல இருந்து இதை கழிச்சு கொள்ள வேணும். சரிதானே? ஆகவே டொன் ஒன்றில் டொன் கிலோகிராம் என்று மாற்ற வேணும், அல்லது எல்லாத்தையும் டொன்னா மாற்ற வேணும், அல்லது எல்லாத்தையும் கிலோகிராமா மாற்றிக் கொள்ள வேணும். ஆகவே எங்களுக்கு எது இலகு? எல்லாத்தையும் கிலோகிராமாக மாற்றிக் கொள்றது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னா ஆகவே இதை கிலோகிராம் மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்க வேணும். அப்ப 1000ஆல பெருக்கினா எவ்வளவு இருக்க போகுது? 10,250 கிலோகிராமாக இருக்கும். என்ன அப்ப அதுல இருந்து என்ன எவ்வளவு போகுது? 2 டொன்னு 2000. அப்ப 2000 என்னது 500 கழிச்சு கொள்வீங்களே என்ன பிள்ளையோ? அவை கழிச்சு கொண்டால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? 0 இது 5 இதுல இருக்க போது எவ்வளவு? 7 7 மஞ்சள் 12 இதுல 1 கடன் கொடுத்துட்டீங்க. ஆகவே 9 9ல 2 போன எவ்வளவு இருக்க போது? 7ஆக இருக்கு. சரிதானே? ஆகவே ஃபர்ஸ்டாக இதை போட்டு காட்டிக்கொள்ளுங்க. ஓகே, ஆகவே இதை எழுதி போட்டு காட்டிக்கொள்ளுங்க. எப்படி? அரிசியின் நிறை எவ்வளவு? 7,750 கிலோகிராம். ரைட், அது எவ்வளவு பிரிக்க போறோம்? 10 கிலோகிராம் திணிவுடைய. ஆகவே இது நாங்க என்ன செய்ய வேணும்? 10ஆல வகுத்து கொள்ளணும். 10ஆல வகுத்தா என்னது? ஒரு 0 வெட்டப்படும். ஆகவே 775 இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நீங்க இலகுவாக நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்து கொள்ளுங்க? இதை கழிச்சு காட்டி போட்டு இதுல கொண்டு போடுங்க. என்னது? லொரியில் உள்ள அரிசியின் நிறை என்று போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்து கொள்வீங்கள்? என்னது 10 கிலோகிராத்தினுடைய செய்யக்கூடிய பொதிகள் எண்ணிக்கை என்று போட்டுட்டு 7,350 10ஆல வகுத்து சமன் 775 போட்டு கொள்ளுங்க. சரிதானே? ரைட், அடுத்ததை பார்த்து கொள்ளுவோம். சுருக்கி எழுதுக. சரிதானே? அப்ப நான் சுருக்கி எழுதுகைக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? இதை நாங்கள் வகுக்க வேணும். என்ன வகுக்க வேணும்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்ய வேணும்? 17 டன் ஓகே 200 கிலோகிராம். ஓகே 200 கிலோகிராம் நீங்க என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? எத்தனை அளவு வகுக்க போறீங்க? 8ஆல வகுக்க போறீங்க. ஓகே 8ஆல வகுத்தால் இதுல எவ்வளவு வரப்போகுது? 2 16 16 எவ்வளவு கழிச்சு விட்டால் எங்களுக்கு 1 டன் மிச்சமா இருக்கு. என்ன அப்ப 1 டன் மிச்சமா இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு கொண்டு சேர்த்தால் எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? இப்ப 1200 கிலோகிராமாக இருக்கும். என்ன பிள்ளைகள்? இரண்டால் 1 டன் மிச்சமா இருக்கு. அப்ப அது அங்க சேர்க்க போறோம். ஆகவே 1200 கிலோகிராம். அப்ப 1200 கிலோகிராம நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? 8ஆல வகுத்து கொள்ள போறோம். ஆகவே இப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? எண் 1 8 என்ன? ஓகே, மிச்சம் எவ்வளவு எங்களுக்கு? 4. ஆகவே 400. எப்படிங்க 8ஆல வகுத்தால் எண் 5 40. ஓகே, அப்புறம் என்ன செய்வீங்க? இந்த 0 போட்டுக்கொள்வீங்க. சரிதானே? இப்ப சுருக்கின பிறகு இங்க கொண்டு ஆன்சர் போட்டுக்கொள்வீங்களே என்ன? ஆகவே எவ்வளவு? 2 டன் 150 கிலோகிராமாக இருக்கு. சரிதானே? ரைட். ஆகவே இதுண்ட பார்ட் 1 நீங்க என்ன செய்து கொள்ளுங்க?
இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா போய் எடுத்துக்கொள்ள முடியும். அது மாதிரி கிரேட் 8 மட்டும் இல்ல, கிரேட் 6ல இருந்து 11 வரைக்கும் இந்த சேனல் இருக்குது. போய் மேத்ஸும் சயின்ஸும் போய் பார்த்துக்கொள்ள முடியும். ரைட்?